லாபியிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கெனடாவில் வந்து லாபியிங் எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறதையும் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். லாபியிங் அப்படிங்கிறதுனா இந்த ஸ்க்ரீனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான விஷயத்தையோ உங்களுக்கு சாதகமாக ஏதாச்சும் நடக்கணும்னா அதை வந்து கரெக்டாக பண்ண விடாமல் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக வந்து பயன்படுத்திக்கிறது, ப்ராசஸ் பண்ண வைக்கிறது. உதாரணத்துக்கு வந்து சிம்பிளாக சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் வந்து ஒரு ரோடு போடுது. அந்த ரோடு போடுற கான்ட்ராக்ட் வந்து எனக்கு தேவையானவங்களுக்கு வந்து கொடுக்குற அதிகாரத்தில் நான் இருக்கேன். அந்த நான் சைன் போட்டால் தான் அந்த கான்ட்ராக்ட் வந்து கொடுக்க முடியும் ஒருத்தங்களுக்கு. அது வந்து எனக்கு தேவையானவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா நான் லாபி பண்ணுறேன்னு அர்த்தம். அது மிடில் மேனாக கூட இருக்கலாம். இப்போ கெனடாவில் எப்படி இந்த லாபிங் வேலை பண்ணுது அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து இங்கே நிறையா வடக்கு நண்பர்கள் இருக்காங்க. அது வந்து பஞ்சாபி பேசும் நண்பர்களாக இருக்கலாம், இல்லை குஜராத்தி மொழி பேசும் நண்பர்களாக இருக்கலாம், இல்லை ஹிந்தி மொழி பேசும் நண்பர்களாக இருக்கலாம். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இனத்தை சார்ந்த மக்களை தான் வந்து எடுப்பாங்களே. முக்கியமாக வந்து தென்னிந்தியர்களை வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. இந்த குறையா சொல்ல அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களோட கடையில் அவங்க எடுத்துக்குவாங்க. ஆனால் எங்கே பிரச்சனை வருதுன்னா, பெரிய பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்கும்போது அவங்க வந்து அவங்களோட ஆளுங்களை தான் வேணும் அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு கெனடியன் மேனேஜராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து இவங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்க. கெனடியன் மேனேஜருக்கு கீழே இப்போ ஒரு குஜராத்தியோ இல்லை ஹிந்தி நண்பரோ வேலை செய்கிறாருன்னா, அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவங்கள ஆளுங்க தான் கூப்பிட்டு வருவாங்க. நம்ம ஆளுங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் இங்கே ஒரு கம்பெனியில், ஒரு மீடியா பேஸ்டு கம்பெனி, இது வந்து கனடா பேஸ்டு ஒரு செய்தி நிறுவனத்தில் நான் வேலை செய்யும்போது எனக்கு இது நடந்துச்சு. இங்கே இருக்க ரெண்டு வடக்கு நண்பர்கள் வந்து நான் கான்ட்ராக்டராக இருந்தாலும் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம லாபி பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு வடக்கு நண்பரை கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். பட் ஆனால் நான் லாபியிங் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இந்த ஊரில் தான் வந்து நான் பார்க்குறேன். அது சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய வேலையாக இருந்தாலும் சரி. அப்போ தமிழர்களுக்கு எங்கே இருக்காங்க? தமிழர்கள் லாபி பண்ண மாட்டாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் நேர்மையாகவே நடக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நம்மளும் வந்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்போம். ஆனால் முக்கால்வாசி வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்னொரு வடக்கு நண்பராகவே இருந்தாலும் அவனுக்கு திறமை இருந்துச்சுன்னா நம்ம அவங்களுக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் தருவோம். நமக்கும் வாய்ப்பு வரும். ஆனால் அந்த இன்டர்வியூ வச்சு யாருக்கு திறமை இருக்கோ அந்த இது பண்ணுவாங்க. ஆனால் வடக்கர்கள்லாம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தெரியுதா, அப்படியே உள்ளார தூக்கி போட்டுருவாங்க. இதனால் வந்து நான் ரொம்ப நிறையா பாதிக்கப்பட்டேன் இந்த ஊரில். எனக்கு நிறைய இடத்துல வேலை கிடைக்காம போணுச்சு. கடைசி பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நன்றி.